சாயங்கால நேர சாரல் ஆஹா அருமங்க. எங்கேயா சாரல் நல்லா உத்து பாருங்க, தெரியலையா உங்களுக்கு? இந்த லைட் மழை துளிக்கே தும்மல் வந்துருச்சு நண்பர்களே. உண்மையினே குளிச்சுட்டு வந்து வானத்தை எட்டி பார்த்தா மழையும் காணாம், மழைத்துளியையும் காணாம். அடையப்பா சீதோஷண நிலையை புரிஞ்சிக்கவே முடியல சாமி. மச்சானோட வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ண கதை ஞாபகம் இருக்குதுங்களா? தள்ளி ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் தூரம் போகுது, அப்புறம் நின்றுது. சரி வண்டியை ஒத்தையில மெக்கானிக் ஷாப் வரையும் தள்ளிட்டு போக முடியாதுன்னு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடே வண்டி இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் ஆனியடா? பாஸ் நான் செத்துட்டேன் பாஸ். ஸ்டார்ட் ஆகாதனால அப்படியே தள்ளிட்டு போய் வண்டி அங்க விட்டுட்டு அப்படியே டீ அடிக்க வந்துட்டோம். ஏன்னா வண்டி ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதை முடிக்கவே நேரம் இருக்கேன் மச்சான், வா மச்சான் எனக்கு செருப்பு வாங்கணும்னு ஃப்ரெண்ட் அபி சொன்னனால கடையில போய் செருப்பையும் வாங்கிட்டோம். முடிச்சு பார்த்தா அப்பவும் அரை மணி நேரம் மிச்சம் இருந்துச்சு. திருச்செந்தூர் கோயில் பீச்சில் உட்காந்து கொஞ்சம் ஊர் கதைகளை பேசணும். அப்படியே காத்து வாங்கினே ஜாலியா பீச்சில் காலை நினைச்சினே இருக்கும் போது ஒய்ஃப்ட் வந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த பொருளை மட்டும் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துருங்க. மெக்கானிக் தம்பி சொன்ன 45 நிமிஷம் ஆயிருச்சுன்னு சல்லுபுள்ளுன்னு வண்டி எடுத்துட்டு போனா வண்டி ரெடி ஆயிருச்சு. என்ன செல்ஃப் மட்டும் எடுக்கல, அது இன்னொரு நாள் சரி பண்ணணும். ஒய்ஃப் வாங்கிட்டு வர சொன்ன பொருளை பாருங்க, சுகர் செக் பண்ற ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போல. நான் அபிஷேக்னு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு பாலகனுக்கு பிறந்த நாள். அதுக்கு கேக்கையும் கட் பண்ணிட்டு பிரியாணி இதர பல ஐட்டங்களையும் அடிச்சோம்னா டே ஓவர். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிருட்டுங்களா?